என்னடா இப்ப என் ரேட் என்னன்னு தெரிஞ்சுதா? தன்னந்தனியா ராத்திரி ரோட்ல நிக்கிற பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்க பாப்பீங்க. வெக்கமா இல்ல? இதுதான் ஆம்பளத்தனம்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? எது ஆம்பளத்தனம்னு தெரியுமாடா? ஒரு பொண்ணு சொசைட்டில ராத்திரி 12 மணி இல்ல 1 மணி ஆனாலும் எந்த பயமும் இல்லாம நடந்து போறால, அவளுக்கு எந்த ஆபத்தையும் சொசைட்டில இருக்கிற ஆம்பளைங்க எந்த ஆபத்தையும் கொடுக்க கூடாது. அதுதான் ஆம்பளத்தனம். ஒரு பொண்ணுக்கு இந்த நேரத்துல ஒரு பிரச்சனைன்னு வந்தா வந்த உதவிக்கு நிக்கிறான்ல, அவன் தான் ஆம்பளை. ஏய், நீங்கெல்லாம் அக்கா தங்கச்சிங்களோட பிறந்தவங்க தானே? அம்மா இருக்கால, இல்ல வானத்துல இருந்து தனியா குதிச்சு வரல, அவங்களுக்கு எல்லாம் இப்படி ஒண்ணு நடந்தா நீங்களா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? இல்ல அதை என்கரேஜ் பண்ணுவீங்களா? டேய் பாருங்க, முதல்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணும்போது உங்க மனசுல உங்க அம்மாவையோ உங்க தங்கச்சியோ உங்க அக்காவையோ, ஏன் உங்களுக்கு நெருக்கமான பொண்ணுங்க யாரா இருந்தாலும் அவங்கள பத்தி யோசிச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி தப்பு பண்ண தோணாது. எந்திரிங்க. நீ எங்கடா வேலை பாக்குற? எனக்கு வேலை எதுவும் இல்லை மேடம். நீ என்ன வேலை பாக்குற? ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க மேடம். பிரச்சனை இதுதான்டா. ஒரு மனுஷன் 24 மணி நேரத்துல தூங்குற நேரம் போக மத்த நேரம்லாம் பிஸியா இருந்தா சொசைட்டில பாதி பிரச்சனை தீந்துரும். மூளை எம்டியா இருந்தா அதுல நிறைய குப்பைங்க வந்து தேங்க தான் செய்யும். முதல்ல உங்களுக்கெல்லாம் உருப்படியா ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணணும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு அத்தனை பேரும் என் ஆபீஸ்க்கு நீங்க படிச்ச சர்டிபிகேட்ஸ்லாம் எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம், கண்டிப்பா எடுத்துட்டு வந்துடுறேன் மேடம். சார், இவங்க அட்ரஸ் ஐடி ப்ரூஃப்ஸ்லாம் விசாரிச்சு நோட் பண்ணி வைங்க. நாளைக்கு எல்லாருமே என் ஆஃபீஸ்க்கு வரணும். ஒருத்தனும் மிஸ் ஆகக்கூடாது. சரிங்க மேடம். ஒருத்தன் கூட மிஸ் ஆகக்கூடாது. மகேஷ் வா. மேடம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். துளசி பாருங்க துளசி, அஞ்சலியை டிராப் பண்றதுக்காக நான் கூப்பிட்டேன். போலீஸ் என்ன பிடிச்சிட்டாங்க. நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். அஞ்சலி என் ஒய்ஃப் தானே. மேடம், நீங்க அவரை விடுங்க. அக்கா சும்மா இருக்கியா? இது அபிஷியல் மேட்டர். பாசே, என்ன பாசே, நீங்க எங்க? சத்யா, நீயாவது கொஞ்சம் சொல்ல. நான் அஞ்சலியோட ஹஸ்பண்ட் தானே. அவ சொல்ல மாட்டேங்கிறா. மேடம், என்ன மேடம், எங்க ஓனரோட ஹஸ்பண்ட் தான் இவரு. அவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அதான் பிரிஞ்சு இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க அப்படி சொல்றாங்க. விடுங்க மேடம். சத்யா. என்ன மேடம், நீங்க விளையாடுறீங்களா? மேடம், பிசினஸ் மேன் மகேஷ் சந்திரன், அவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா மேடம், அவர் தான் அவரு. சத்யம், உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ரொம்ப நல்லவனா இருக்காத. அப்படியெல்லாம் இருந்ததுனாலதான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். என்ன மேடம் நீங்க? மேடம் சாரி, அவ சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அஞ்சலி, சத்யா, என்னன்னு கொஞ்சம் பாருங்க. சரி மேடம். ஓனர், ஓனர். மகேஷ், ஐ அம் ரியலி வெரி சாரி. நீங்க கிளம்பலாம். இட்ஸ் ஓகே. சாரி மேடம், சின்ன பொண்ணு ஏதோ கோவத்துல பண்ணி. இட்ஸ் ஓகே மேம். நான் சொன்ன ப்ரொசீஜரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? கூட்டிட்டு போங்க எல்லாரும். ஓகே, கூட்டு வாங்க. பாத்தீங்களா, நீங்க பண்ண அந்த கேவலமான வேலையெல்லாம் ஃப்ரண்ட் பேஜ்ல நியூஸா வந்திருக்கு. என்னப்பா, ஆளாளுக்கு அன்னைக்கு போட்டோ எடுத்தாங்க, ஆனா நியூஸ் பேப்பர்ல ஒரு போட்டோ கூட வரலையேன்னு வருத்தப்படுறீங்களா? நான் தான் போட வேண்டாம்னு சொன்னேன். ஏன்னா போட்டோ வந்துச்சுன்னா நீங்க ரொம்ப பெருமைப்படுவீங்க. ஆனா உங்க ஃபேமிலி, அவங்கள பத்தி மத்தவங்க எவ்வளவு கேவலமா பேசுவாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? நாளை பின்ன நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா இந்த நியூஸை வச்சு உங்ககிட்ட அசிங்கமா பேச மாட்டாங்க? சாரி மேடம், ஏதோ போதையில பண்ணிட்டோம்.
சத்தியமா இனி இப்படி பண்ண மாட்டேன் மேடம். சொசைட்டில நடக்கிற முக்கால்வாசி பிரச்சனைக்கு காரணமே இந்த போதை தான். அப்படி என்னதான் இருக்கு அதுல? அக்கா, இவங்க சொல்றதெல்லாம் போய் தான். போதைய போட்டாலும் எதிர்த்த மாதிரி நிக்கிறது அம்மாவா, அக்காவா, தங்கச்சியா இல்ல இன்னொரு பொண்ணான்னு அவங்களுக்கு தெளிவா தெரியும்க்கா. அதுல இருந்து இவங்க தப்பிக்கிறதுக்காக இவங்க சொல்ற ஒரு காரணம் தான். தெளிவா தான் இதெல்லாமே பண்ணிருப்பாங்க. மேடம் சத்தியமா இனி இப்படி பண்ண மாட்டோம். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. எங்களை மன்னிச்சிருங்க மேடம். தயவு செஞ்சு. மேடம், இவங்க சர்டிபிகேட்ஸ்லாம் வாங்க சொல்லியிருந்தனே. இந்த சர்டிபிகேட்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி உன் ஆஃபீஸில் ஏதாச்சும் வேலை இருந்தா பாரு. நான் ஒரு வாட்டி பார்த்துட்டு சொல்றேன். ஒரு வாட்டி சொக்கலிங்க சார் கிட்ட பேசிடுறேன். நானும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இது பாருங்க, எல்லா மனுஷங்களுக்கும் திருந்தி வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். அந்த வாய்ப்பு தான் இதுன்னு எடுத்துக்கோங்க. நீங்க எல்லாரும் யங்ஸ்டர்ஸ். வருங்கால எதிர்காலமே உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் கையில தான் இருக்கு. அத மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. இப்ப நீங்க போலாம். சரிங்க மேடம், ரொம்ப தேங்க்ஸ். ஃபோன்க்கா. சொல்லுங்க சார். அஞ்சலி, ஒரு ஹாப்பி நியூஸ்மா. என்ன சார்? உன்னோட கண்டுபிடிப்ப வேர்ல்டு ஃபுல்லா நான் டிஸ்பிளேக்கு அனுப்பியிருந்தேன். அதுல உன்னோட ப்ராடக்ட் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கிடைச்சிருக்குமா? சார், என்ன சொல்றீங்க? எப்போ சார்? அது சர்ப்ரைஸ். என் ஸ்டாஃப் கிட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மணிக்கான செக்கை கொடுத்து அனுப்புறேன். சந்தோஷமா இரு அஞ்சலி. உன் குடும்பத்தை பிடிச்சிருந்த வறுமை மொத்தமும் இதோட ஒளிய போகுது அஞ்சலி. ஃபேமிலியில எல்லார்கிட்டயும் சொல்லு. தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே. அஞ்சலி, என்னாச்சு? அக்கா, ஏய் அக்கா, என்னன்னு சொல்லு. அக்கா, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு தெரியுமா? என் கண்டுபிடிப்புக்கு வேர்ல்டு ஃபுல்லா இன்ஜின் இன்வெஸ்ட் பண்ணதுனால ஒரு லாபம் கிடைச்சிருக்குக்கா. ஏய், கங்க்ராட்ஸ். அக்கா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால ஒரு பெரிய அமௌண்டா கொடுக்க போறாங்கக்கா. இப்பதான் சொக்கலிங்க சார் கால் பண்ணி சொன்னாரு. சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அதுக்கப்புறம் பேசலாம். நீ சீக்கிரமா வந்துரு. சரி சரி, நீ பாத்து. ஏய், பாத்து போ. சரிக்கா. ஐ அம் சோ சாரி. ஓகே மேம். கொஞ்சம் ஓவரா எக்ஸைட் ஆயிட்டா.